தினம் முட்டை சாப்பிடுவேன். அப்புறம் எப்படி இவ்வளோ ஒல்லியா இருக்கு? கையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு பாரு. பாரு கையெல்லாம் இப்போ நல்லா இருக்கா? காமிடா, பெரிய கையை தூக்கு. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கான் விஸ்வா. என்னதான் எனக்கு சாப்பிட கொடுத்தாலும் வெயிட்டும் ஏறல, உயரமும் ஏறல, அப்படியே இருந்தான். எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்அப் பண்ணி ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருக்கான். ஒரு ஆண்டு கழிச்சு எத்தனை கிலோவுக்கு வந்து நீ? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நான் முதல்ல பார்த்தது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். இவனுக்கு ஸ்வீட் வைக்கல, ஆகி போச்சா? ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க. சாப்பிடாம இருந்தியா? ஏன் வீட்டில் சாப்பாடு ரெடியா இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. எப்படா இவ்வளோ ஒல்லியா இருக்கு? நீ ரொம்ப குறையா இருக்கு உடம்பு. சாப்பிடு சாப்பிடு. உன் பேர் என்ன? விஸ்வா. 12 வயசு. எந்த கிளாஸு? மதிய சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுவே இல்லையா? என்ன கொடுப்பாங்க ஸ்கூலில்? முட்டை கொடுப்பாங்களா இல்லையா? சாப்பிடுவே இல்லையா? உண்மையை சொல்லு. தினம் முட்டை சாப்பிடுவேன். அப்புறம் எப்படி இவ்வளோ ஒல்லியா இருக்கு? கையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு பாரு. எப்போ வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தவா? சரி, இப்போ எந்த கிளாஸு? ஒரு வருஷம் தான் ஆச்சா? அப்படின்னு சொல்கிறான். எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்அப் பண்ணி ரொம்ப அண்டர் நரிஷ்டாக இருக்கான். கொஞ்சம் என்னன்னு பார்த்து எனக்கு என்ன தேவைன்னு பண்ணி கொடுத்துடணும். சரியா? இல்லை பொதுவாக இங்கே இன்னொரு கேம்ப் நடத்திடலாம் தான் சார். இன்னொரு மெடிக்கல் கேம்ப் நடத்தி எத்தனை மேல் நரிஷ்டு பசங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸ்வீட் நல்லா இருக்கா? ஸ்வீட் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தியா? சாப்பிடவே இல்லை. எப்படி அவனுக்கு? எனவே விஸ்வாவுடைய உதாரணத்தை எடுத்து வச்சு அனைத்து பள்ளிகளிலும் இன்னொரு கேம்ப் நடத்தி எங்கெங்க ஊட்டச்சக்தி கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஆய்வு செய்து அங்கே ஊட்டச்சக்தியை விரிவாக்கணும், அதிகரித்தோம். இது 2வது முயற்சி. அதாவது மாநகரம் பூரா எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்தாப்புல எல்லா ஸ்கூல்லையும் இந்த செக். ஆனா இது பாருங்க, இவன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இல்லடா. நீ என்னன்னா இவன் வெயிட் மாத்திரம் ஏறவே மாட்டேன்ருச்சு. அதனால இவனுக்கு தினம் எங்க கழக தோழர்களோட பழம், பிஸ்கெட்டு, வைட்டமின் டேப்லெட்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்டு வெயிட் ஏறுமான்னு பார்க்கறதுக்கு ஒரு எடை ஸ்கேல் ஒன்று வச்சு வாரத்துக்கு ஒரு முறை இவனுக்கு வெயிட் எடுத்து பார்த்துட்டே இருந்தா இந்த உயரத்துக்கு தான் இருப்பான், இவ்வளோ ஒல்லியா இருப்பான். ஏறவே இல்லை. உண்மையா இல்லையா? ஆமா சார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 3 மாசம் என்னதான் சாப்பிட கொடுத்தாலும் வெயிட்டும் ஏறல, உயரமும் ஏறல, அப்படியே இருந்தான். அப்புறமா கடைசியா என்ன சொன்னோம்? நீ ஒழுங்கா சாப்பிட்டு நீ வளர்ந்தா என்ன கொடுக்கணும்? சைக்கிள் கொடுத்தாதான் இவன் ஒழுங்கா சாப்பிடாம கண்டுபிடிச்சு இவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு நீ ஒழுங்கா சாப்பிட்டு வெயிட் அதிகரிச்சு எல்லாம் நல்லா இருந்தாலும் அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி ஓராண்டாச்சு. ஓராண்டு வரைக்கும் இவனுக்கு பழம், வைட்டமின், பிஸ்கெட்டு, டேட்ஸு, நியூட்ரிஷன் எல்லாம் அனுப்பிச்சு ஓராண்டு கழிச்சு எத்தனை கிலோவுக்கு வந்த நீ? என்ன வெயிட்டுக்கு வந்த? எத்தனை கிலோ எடைக்கு வந்த? 39 கிலோவுக்கு வந்தான். ஆரம்பத்துல 28 வந்தான். அதனால அதற்கு பிறகு என்ன வாங்கி கொடுத்த? சைக்கிள். எங்க இருக்கு சைக்கிள்? வீட்டுல இருக்கா? கொண்டாந்து இருக்கணும்ல இங்க. அதனால இவனுக்கு அப்புறம் என் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து சைக்கிள் வாங்கி சைக்கிள் கொடுத்து. என்ன கிளாஸ்ல இருக்க இப்ப நீ? 9th சார். எப்படி போற தினம் ஸ்கூலுக்கு? சைக்கிள்ல. அதே சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காப்புல விஸ்வா. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு
தவறான ஒரு விளைவு இல்லை குறைவான ஒரு விளைவு ஒரு இடத்தில் கண்டறிந்தால் அதை திருத்துவது 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ ஒரு மாதத்துலையோ விஸ்வாவோட கேஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் வளர ஆரம்பித்தான், ஒழுங்கான வெயிட் வந்தான். எனக்கு இருக்கிறதுலே பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு பாருங்க விஸ்வா, நீ நீ உயரமா நான் உயரமாடா? யார் உயரம் ஜாஸ்தி? இன்னுமா? சரி, அடுத்த தடவை நான் பார்க்கறதுக்குள்ள இவன் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் போகிறதுக்குள்ள உறுதியா இவன் என்னோட உயரமா இருப்பான். அவன் சைக்கிள் எப்படி ஓட்டி இருக்குன்னு பார்த்துட்டு பாரு, கையெல்லாம் இப்போ நல்லா இருக்கா? காமிடா, பெரிய கையை தூக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கான் விஸ்வா. அப்போ 5ஆம் கிளாஸ் குழந்தைங்க வரைக்கும் உட்கார்ந்து உணவு, காலை உணவு இருக்கும்போது நம்ம விஸ்வா உட்பட்ட ஒரு 8 பசங்க அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், எப்படி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வரல? இல்லை சார், திட்டம் வெறும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், அதற்கு மேல் இருக்கிறவர்களுக்கு அரசாங்க திட்டம் கிடையாது. நானே ஒரு தங்கும் பள்ளி போர்டிங் ஸ்கூல்ல படித்தவன். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல சில நேரம் அங்கு வழங்கின உணவு பத்தாமல் பசி பற்றுது. எனவே எனக்கு தோணுச்சு, எந்த ஒரு ஸ்கூல்ல எந்த ஒரு மாணவருக்கு உணவு வருதோ அனைத்து மாணவர்களுக்கும் வர வேண்டியது தான் நியாயம். இல்லைன்னா சிலர் சாப்பிட்டு சிலர் பார்த்துட்டு இருந்தா அது நல்லதில்லை அப்படின்னு உடனே ஒரே ஒரு மணி நேரத்தில் இந்த உணவு திட்டத்தை பாக்கி இருக்கும் 28 பள்ளிகளில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் யாரெல்லாம் படிக்கிறாமோ அங்கெல்லாம் உணவு வர்றதுக்கு ஏற்பாடு செய்து 22 நாட்களில் அதை செயல்பாட்டுக்கு கொண்டாந்து அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் 3.5 ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுது. ஏதாவது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வந்தா அனைத்து குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வருது. இதுக்கு செலவு 1 ரூபா அரசாங்கத்து கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனில இருந்து நிதியை வாங்கி ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபா அவங்க பொறுப்புள்ள செலவு பண்ற நிதியை வாங்கி 1350 மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் காலை உணவு அருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பொறுப்புள்ள செயல், சமூக நீதிக்கு நியாயமான செயல், குழந்தைகளுக்கு நியாயமான செயல். இந்த பகுதிக்கு வரும்போது இந்த பழைய நினைவுகள், பழைய விளைவுகள் தெரிய வருவதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உடன்பிறப்புகளும், நிர்வாகிகளும், வாக்காளர் பெருமக்களும், தோழமை கட்சிகளும், அவர்களுடைய நிர்வாகிகளும், உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.